ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. நான் உங்கள் பொட்டேட்டோ கேமர். இன்றைக்கி ஒரு புது வீடியோவில் வரேன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்சான்மெண்ட் ரூமை பார்த்தீங்கன்னா புதுசாக பில்டு பண்ணியிருக்கோம். அதை காமிக்க போகிறோம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம என்சான்மெண்ட் ரூமெல்லாம் பக்காவாக பில்ட் பண்ணியாச்சு. அதுக்கு நமக்கு தேவை எக்ஸ்பி நம்ம என்ன பிச்சையே அடிக்கிறது. அதுதான் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு மாப் எக்ஸ்பி ஃபார்ம் கட்ட போகிறோம். அதுவும் ஸ்பானர் இல்லாமல். உங்களுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அதனால் நான் பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் டேரெக்டாக வீடியோவில் போயிடலாம். போடுறா இன்ட்ரோவை. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட புது என்சாண்டிங் ரூமை காமிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே பேஸ்மெண்ட்டில் தான் கட்டி வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா இதான் நம்மளோட புது என்சாண்டிங் ரூம். நீங்கள் கேட்கலாம், எப்போ இதெல்லாம் எடுத்த அப்படின்னு. நம்ம நெதர் போர்ட்டல் பில்ட் பண்ணிடணும் தெரியுமா. இந்த நெதர் உள்ள போனோடனே எனக்கு க்ளோ ஸ்டோன்லாம் எனக்கு நிறையா கிடச்சிது. அதுலேருந்து பாடியை தூக்கிட்டு வந்துட்டேன். இதுக்கு இந்த புல்லுக்கெலாம் ஒன்றும் பெருசாக கஷ்டப்படல கைஸ். நம்ம ஆட்டு தோலை உரிக்கிறதுக்காக வச்சு இந்த ஷியர்ஸ் எடுத்துகிட்டு போய் மரத்தில் இருக்க இலையெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். புக் ஷெல்ஃபு ஆஸ் யூஸ்வல் புக்கு வுட்டு வச்சு செஞ்சுட்டேன். 2 ஆன்வீலு, ஒரு என்சாண்டிங் டேபிள், சைடில் 2 செஸ்ட்டு. நம்ம செஸ்ட்டில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செஸ்ட்டில் நம்ம என்சாண்ட் பண்ணுறதுக்கு தேவையான புக்ஸு மற்ற ஐட்டம்லாம் வச்சுருப்போம். இன்னொரு செஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ராக்கெட் லான்ச்சரு, அது இல்லாமல் நமக்கு என்சாண்ட் பண்ண போகிற ஐட்டமான ஸ்வாட்ஸு, பிக்காக்ஸு, அப்புறமேட்டா நம்ம ஆர்மர் எல்லாத்தையும் வச்சுருப்போம். இப்போ என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு ஃபுல் லுக்கு காமிக்கிறேன். அங்கே ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2 ஆர்மர் வச்சுருப்போம். இப்போ நம்ம மேலே போகலாம். நமக்கு இன்னும் நிறையா வேலை இருக்குது. இப்படியே பேசிகிட்டு இருந்தால் டைம் தான் வேஸ்ட் ஆகும். இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு பில்ட் பண்ணேன். இன்னும் ஒரு வாட்டி கீழே போய் இன்னொரு வாட்டி உங்களுக்கு காமிச்சிட்டு மறுபடியும் நம்ம மேலே போய் மற்ற வேலையை பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடியில் இருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. என்னன்னா சைடில் 2 ஆர்மர். இந்த ஆர்மரில் தான் நம்மளோட ராக்கெட் லான்ச்சர் கொடுத்து வச்சுருக்கோம். அப்புறமேட்டா பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக நம்ம உட்டு போட்டு கவர் பண்ணோம். இங்கே டார்ச்சு, என்சாண்டிங் டேபிள், அப்புறமேட்டா அதுக்கு மேலே சைன் போர்டு வச்சு நம்ம பொட்டேட்டோஸ் என்சாண்டிங் பேஸ்ன்னு எழுதி வச்சுருக்கோம். சரி, ஓகே. இப்படியே பண்ணுறதுனா டைம் தான் வேஸ்ட் ஆகும். நம்ம என்ன பண்ணலாம், ஸ்ட்ரைட்டாக மேலே போயிட்டு மற்ற நிறையா வேலை இருக்குது, அதெல்லாம் பார்க்கணும். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்சாண்ட் ரூம் பில்ட் பண்ணியாச்சு. என்சாண்ட் பண்ணுறதுக்கு தேவையான புக்கும் நமக்கு ஓரளவு கிடச்சிருச்சு. லப்பீஷும் மைண்ட் பண்ணும்போது ஏகப்பட்டது கிடச்சிது. அடுத்து நமக்கு முக்கியமாக தேவைப்படுறது எக்ஸ்பி. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா 2 விதமான எக்ஸ்பி ஃபார்ம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்பானர் வச்சு ஸ்பான் பண்ணுறது, இன்னொரு நம்ம நார்மலாக செய்கிறது. நம்ம ஸ்பானர் அளவுக்குலாம் இன்னும் நம்ம வசதி ஆகலை. அதனால் இப்போ நம்ம நார்மலாக செய்கிறதே செய்வோம். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சைடும் 2 லார்ஜ் செஸ்ட்டு க்ரௌச் பண்ணி வச்சுட்டேன். லார்ஜ் செஸ்ட். இப்போ அது மேலே 4 ஹாப்பர். 1 2 3 4 கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஹாப்பரு. இதுக்கு மேலே காபிள் ஸ்டோன் ஸ்லாப். அப்போ ஏன் ஸ்லாப் வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் சுற்றி நம்ம ஸ்டோன்லாம் வைக்கும் போது கரெக்டாக இருக்கும். ஸ்லாப் வச்சுட்டு இப்போ இதுக்கு மேலே காபிள் ஸ்டோன் சைடில் வைக்கணும். இப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம ஏறிக்கலாம். ஒரு பிளாக் போட்டு ஏறிட்டு அதை மைண்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம க்ரௌச் பண்ணிவிட்டு அது மேலே வைக்கலாம். இது செட் ஆகாது. நம்ம க்ரௌச் பண்ணி தான் வைக்கிற மாதிரி இருக்கும். க்ரௌச் பண்ணிட்டு தப்பாக வச்சிட்டேன். பிக்காக்ஸ் வச்சு மறுபடியும் உடச்சிக்கலாம். ஐயோ, அதுக்குள்ளே ஒரு ஜாம்பி பற்றிக்கிட்டு வரான். நமக்கு ஏதோ இந்த வீட்டை சுற்றி ஏதோ ராசியே இல்லைன்னு நினைக்கிறேங்க. எப்போ பார்த்தாலும் ஜாம்பியாக வருது. இதை கட்டினதுக்கப்புறம் இன்னொரு பெரிய பிரச்சனை வரும். நான் கட்டி முடிச்சதுக்கப்புறம் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்லாப் போட்டாச்சு. இது கரெக்டாக இருக்குது. இதுக்கு மேலே அப்படியே இப்போ நம்ம பில்லர் எழுப்பிட்டு போக போகிறோம். பில்லர் எப்படி எழுப்பி போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மேலே ஒரு 22 பிளாக்கு ஹைட்டு. 1 2 1 2 2 3 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 கரெக்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் என்னோட கிளச்சிங்ஸில் பார்த்தீங்கன்னா மறந்துடுங்க. ஐயோ, இன்னும் கைஸ் மேலேருந்து உள்ளே போட்டுன்னு போயிட்டோம். சரி, ஓகே, நம்ம மறுபடியும் ரீஸ்பான் ஆகிட்டோம். இப்போ மேலேருந்து பத்திரமா கீழே போயிடலாம். இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ வெளியே போனோம்னா கண்டிப்பாக நம்மளை சிவராத்திரி கொண்டாடிடுவாங்க. அதனால் நம்ம கப்பு சிப்புன்னு போய் தூங்கிடலாம். இப்போ தான் நைட்டு ஓடிடும். நம்ம காலைல போயிட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ நைட்டு தூங்கியாச்சு. ஏதோ ஒன்று
இப்போ கீழே நடந்து போகலாம் ஸ்டெப்ஸில். ராஜ மார்த்தாண்டர் ராஜகுல திலகர் வருகிறாருன்ற மாதிரி இப்போ நடந்து போயிட்டு நம்ம கிட்ட இருக்க ஸ்டோனு முட்டை கட்டன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ பார்த்தா ஐயோ க்ரீப்பரு. போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் கைஸ், இவனுக்கும் எதுக்கும் எனக்கு போன நேரத்தில் நான் ஏதோ சகோதரர்களாக பிறந்தோன்னு நினைக்கிறேன். என்னையவே தோற்றுறானுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு ஃபுல்லாக செவரு எழுப்பியாச்சு. 22 பிளாக்குக்கு அப்படியே ஒரு ஸ்டார் ஷேப்பில் அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக ஏற்றிட்டோம். இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் சிம்பிளில் எல்லா சைடுமே 8 பிளாக்காக வந்து நம்ம வைக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மேலே ஏறணும். அது என்ன பண்ணுறது ஐடியாவே இல்லை. வீட்டுக்குள்ளே போய்ட்டு தான் டர்ட் எடுத்துகிட்டு வந்து ஏறணும். நான் எனக்கு தெரிஞ்சு இதை உடச்சிட்டு அதுக்கு முன்னாடி இதை உடைக்கணும். ஏன்னா ஜாம்பி வண்டி கீழே பொத்துன்னு விழுறப்ப இங்கே என்ன அடிப்போம். இங்கே 2 பிளாக் உடச்சிட்டு ட்ராப் டோர் உஷாராக வச்சிடணும். இல்லை அப்படின்னா வந்துட்டு இந்த குட்டி ஜாம்பி அடிக்கடி ஸ்பான் ஆயிடுச்சுன்னா காலி ஆயிடுவோம் நம்ம, அவ்வளோதான். குட்டி ஜாம்பிலாம் ஸ்பான் ஆயிடுச்சுன்னா நம்மளை காலி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. டக்குனு கொடுக்க ஓடி வந்துட்டு அதுவும் நெதரைட் ஆர்மரோடலாம் நிறைய பேர் ஸ்பான் ஆவாங்க. வண்டி சட்டுன்னு குத்திட்டு ஓடிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு ட்ராப் டோர்லாம் போட்டு நம்மளோட இதை பக்காவாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா மேலே வந்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு 4 பிளாக் வச்சுருக்கோமா, இதை அப்படியே கண்டினியூ பண்ணி 8 பிளாக் ஆக போகிறோம். 4 5 6 7 8. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைடு வந்துட்டு பிளாக் வச்சு 1 2 3 4 5 6 7 8. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஆனால் என்ன கரெக்டாக தப்பாக பண்ணிட்டோம் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லா சைடுமே கரெக்டாக போட்டேன். இப்போ இந்த சைடு தான் கடைசி சைடு. இதில் வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்படி கரெக்டாக போட்டுட்டு அந்த சைடில் வந்து நம்ம பெரிய பிரிட்ஜ் மாதிரி கட்ட போகிறோம். அதுக்கு தான் இப்போ வந்துட்டு நம்ம பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டு இருக்கோம் ப்ளஸ் ஷேப்பில். கரெக்டாக 8 வச்சாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அப்படியே ரிவர்ஸில் வச்சுட்டு போகலாம். 2 3 4. ஆனால் நான் ஃபுல்லாக வச்சு முடிச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு ஃபுல்லாக பிளாட்ஃபார்ம்லாம் போட்டு மேலே ப்ளஸ் டிசைனில் வந்துட்டு ஒரு இது மாதிரி கொண்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சைடில் இருக்க வால்லலாம் வந்து நம்ம வந்துட்டு ஃபுல்லாக செவரு வச்சு நிரப்ப போகிறோம். அதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் ஒரு ட்ராப் டோர் வச்சு விடணும். அதுதான் இப்போ எப்படி ட்ராப் டோர் எடுக்கலான்னு பார்க்குறேன். இப்போ இங்கேருந்து நம்ம போய் கீழே குதிச்சிடலாம். ட்ராப் டோர் எடுக்கிறதுக்கு குதிச்சிட்றா கைப்புள்ள, அவ்வளோதான். கீழே விழுந்து ஒரு ஹெச்பியோட பேலன்ஸ் இருக்கும். இதே மாதிரி தான் ஜாம்பிஸும் மேலே இருந்து கீழே விழுந்து ஒரு ஹெச்பியில் பேலன்ஸில் இருக்கும். நம்ம அடித்தோடனே கில் ஆகிட்டு நம்ம ஹெச்பி வரும். இதான் நம்ம கான்செப்டோட ஐடியா. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு எல்லா சைடுமே ஃபஸ்ட்டு ட்ராப் டோர் வைக்க போகிறோம். அது வந்துட்டு ட்ராப் டோர் இதுமாதிரி க்ரௌச் பண்ணிட்டு ஒன்றா அப்படியே லைனாக 2 சைடும். ஆஹா, தப்பாக வச்சிட்டேன், உடச்சிக்கிறேன். இது உடஞ்சிருச்சு. என்னன்னா இந்தமாதிரி வச்சுட்டு அப்படியே ஒரு ஜம்பை போட்டு அந்த சைடு போயிட்டு அப்படியே வந்துட்டு இந்த சைடு 1 2 3 4 5 6 7 8 ட்ராப் டோர் வச்சாச்சு. கரெக்டாக இருக்குது. இதே மாதிரி இப்போ நான் உங்களுக்கு எல்லா சைடும் வச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபுல்லாக தண்ணி ஊற்ற போகிறோம் எல்லா சைடும். அப்புறம் ஜாம்பிலாம் அடிச்சுட்டு போய் கீழே வந்து ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக 2 சைடும் இப்படி தண்ணி ஊற்றி விட்டோம்னா வந்து கேப் தப்பாக பண்ணிட்டோம். இப்போ இன்னொரு பக்கெட் தண்ணி எடுத்து போய் ஊற்றி விட்டோம்னா இப்போ ஃபில் ஆகிடுச்சு. இது கரெக்டு. இதே மாதிரி நம்ம 4 சைடுமே ஊற்ற போகிறோம். ஊற்றுனதுக்கப்புறமேட்டா வந்துட்டு நம்ம வந்துட்டு அதுக்கடுத்து மற்ற வேலைகளை பார்க்கலாம். அப்புறம் நான் சொல்கிறேன். நான் ஃபுல்லாக ஊற்றிட்டு காமிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாக எல்லா சைடுமே தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ என்ன அப்படின்னா கரெக்டாக 9 கார்பெட்டு இங்கே வைக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு என்னென்னா ஸ்பைடர் ஸ்பான் ஆகாது. ஏன்னா ஸ்பைடர் ஸ்பான் ஆகிடுச்சுன்னா ஈஸியாக ட்ராப் டோரை தாண்டி வந்துடும். அப்புறம் நமக்கு டர்மட்டி விழும், நம்ம முடிக்கிட்டு போக வேண்டியதான். அதனால இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கரெக்டாக ஒரு பிளாக்குக்கு வந்துட்டு 9 ரெட் கார்பெட்டு. எப்படின்னா 1 2 3 மெஷர்மெண்ட் தெரில, டுட்டோரியல் பார்க்க மாட்டேன், தப்பாக வச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம பார்ப்போம் எப்படி வைக்கிறதுன்னு. 2 1 2 3. ஓகே, இங்கே ஒரு கேப் விட்டு இங்கே 2 1. தப்பு. இது எப்படின்னா வந்துட்டு ஒன்றா விட்டு கேப் வைக்கணும்னு நினைக்கிறேன். நான் அப்படி வச்சு பார்க்கலாம். அது செட் ஆகாது. இதுவும் தப்பு. இது செட் ஆகாது கைஸ். இதுவும் ஃபுல்லாக தப்பாக வச்சுருக்கேன். வந்துட்டு ஒரு கரெக்டான ஃபார்மெட்டில் போய்க்கும். ஓகேம்மா, பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கரெக்டான ஃபார்மெட்டில் வைக்க தெரியல. நான் போய்ட்டு யூடியூப் டுட்டோரியல் பார்த்துட்டு வந்து கரெக்டாக ஒரு 4 சைடுமே வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது ஒன்றும் இல்லை, கீழே போட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் போய்ட்டு அந்த வீணாக போன யூடியூப் டுட்டோரியல் பார்த்துட்டு வந்துட்டேன். அதை பார்த்தோன்னே கிளியர் அண்ட் கட்டாக தெரிஞ்சு போச்சு நமக்கு ஒரு மண்ணும் சொல்லித்தர மாட்டாங்கன்னு. அதனால் இதில் வந்து நானே பிளான் போட்டு ஒரு 9 கார்பெட்டை வச்சிட்டேன்.
சரி ரைட்டு ஓகே. இப்போ நம்ம பிளாக் போட்டு மேலே ஏறிக்கலாம். இதே மாதிரி வந்துட்டு எல்லா சைடும் கார்பெட் வச்சுட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சுற்றி வந்துட்டு வால் போட்டாச்சு, கார்பெட்டும் வச்சாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2வது ஃப்ளோர்லேயும் நம்ம ஃபுல்லாக ட்ராப் டோர் வைக்க போகிறோம். ட்ராப் டோர் வச்சு ட்ராப் பண்ணாதான் ஜாம்பிலாம் வந்துட்டு சும்மா சக் 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 சக்னு எல்லாம் உளுந்து செத்து நமக்கு எக்ஸ்பி கிடைக்கும். அதனால தான் இப்படி பண்ணுறோம். இருந்தாலும் எனக்கும் ஜாம்பியெல்லாம் பார்க்க பாவமாக தான் இருக்குது. சீக்கிரம் வாங்கினா எங்களை காட்டு விட்டு போயிட்டாங்களா? என்ன பண்ண போறேன்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அதை ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு ட்ராப் டோர் எல்லா இடத்துலையும். இப்போ இதுக்கு மேலேயே நம்ம வந்துட்டு காப்பு போட்டு எல்லா இடத்துலையும் ரெட் கார்பெட் வச்சாச்சு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சைடுமே இன்னும் ஒரு 3 இது வச்சு நம்ம வால் எழுப்ப போகிறோம். அப்போ தான் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டார்க் ஆகி மாப்ஸ்லாம் ஸ்பான் ஆக ஈஸியாக இருக்கும். அதுக்கெல்லாம் குதூகலமாக இருக்கும். ஆனால் மாப்ஸுக்கெல்லாம் தெரியாத ஒரு கசப்பான உண்மை என்னன்னா, ஸ்பான அடுத்த செகண்டே தண்ணியில் ஒன்று கீழே ஒன்று டபக்குன்னு செத்து போயிடுவாங்க. அது வேறு விஷயம் விடுங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வேலையை பார்ப்போம். வால் போட்டு மேலே ரூஃபை போட்டு முடிப்போம். அப்போ தான் நம்ம மாப் எக்ஸ்பி ஃபார்ம் போவோம். நான் வேறு ரொம்ப பேசி டைம் வேஸ்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். அதனால் ரொம்ப பேசாமல் இப்போ நான் வால் போட ஸ்டார்ட் பண்ணிக்கலன்னா 1 2 3. ஓகே, இப்போ அதே மாதிரி 1 2 3 1 2 3 இது எல்லாத்தையும் அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டு விட்டுறேன் கைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டே இருந்தேன். அடிப்பட்டா தொபக்குன்னு பாத்ரூமில் வலிக்க விழுற மாதிரி எந்த கருப்பாம்பூச்சி கண்டுபிடிச்சோ தெரில, வலிக்க விழுட்டேன். ஃபிட்டமானு கீழே விழுந்தேன். இது பேர் தான் தன் கையால் தன் விடை சுடும் போல். சோபா, அதுக்குள்ளே இங்கே க்ரீப்பர் வேறு வெடிச்சிருச்சு. அவ்வளோதான், 7:30 ஸ்டார்ட் ஆயிடுச்சுடோ. 7:30 ஆரம்பிச்சிடுத்து. பகவானை வேண்டிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ பார்த்தீங்கன்னா செத்துட்டேன். மறுபடியும் வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்துட்டா வாங்கி செல்லும் வாங்கன்னு எல்லாம் லைனாக வெயிட் பண்ணிருக்காங்க என்னை அடித்து சாவடிக்க. எல்லாம் இதை கட்டினோடனே அவங்களுக்கு நல்லா சில்லுன்னு சத்யாவில் ஆடி ஆஃபரில் வாங்கினேன் கூலிங் ஃப்ரிட்ஜு மாதிரி இருக்குது போல். எல்லாம் வந்துட்டு இந்த இது பேஸ்மெண்ட் கீழே நின்றுட்டு இருக்காங்க ஃபார்ம் கிட்ட. அதனால் நம்ம ஒன்று நம்மளை போட்டு தலை வசதியாக இருக்குது. அதனால நம்ம ஒரு பிளான் போட்டிருக்கோம். என்ன அப்படின்னா, நம்ம ஜட்டி பாய் ஸ்குவாடை ஃபுல்லாக அவுட் விட்டு வர ஒரு எலும்பை ஜாம்பி க்ரீப்பர்னு எல்லாரையும் அடித்து ஓட விடணும். இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி 7:30 ஸ்டார்ட் ஆகிருக்கணும் அவங்களுக்கு. இப்போ நமக்கு 7:30 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். அதுக்கு முன்னாடி இந்த தண்ணி வழியாக நம்ம ஏறி மேலே போயிடலாம். இந்த லாமாவை அடித்து கொண்டா சாப்பிட போகிறீங்க கைஸ். இந்த தண்ணியில் லாமா பறக்குது. ஐயோ கேவு, நம்ம கையில் ஒன்றுமே இல்லை. போனால் சோளக்காரத்தில் உரிச்சு எடுக்கிற மாதிரி உரிச்சு எடுத்துருவாங்க. என்ன பண்ணலாம், பொறுமையாக கப்சிப்புன்னு மூடிக்கிட்டு நம்ம மேலே ஏறி போயிடலாம். அதான் நமக்கும் சேஃபு, இந்த லாமாவுக்கும் சேஃபு. அதுக்குள்ளே பின்னாடி இந்த எலும்பு கூடு மண்டையை வேறு வந்து அடியும். நான் இப்போ எப்படியாவது தப்பிச்சு இவனை அடித்து காலி பண்ணிடலாம். முதல்ல இவன் அடித்தா கிரிச்சுன்னு சவுண்டு வருது தவிர போய் சேர மாட்டேங்கிறான். ஆஹா, வெயிலில் பற்றிக்கிச்சு மாட்டிக்கிட்டான் எலும்பு மாட்டிக்கிட்டான். என்ன கைஸ், அவனை அடித்து கொள்ளலான்னு பார்த்தா அவன் நம்மளை அடித்து கொண்டுட்டான். சரி விடுங்க, இன்றைக்கி தான் நமக்கு நேரம் சரியில்லை போல். என்ன பண்ணலாம், நான் ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு மேலே போயிட்டு எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு கட் பண்ணிட்டேன் நடுவில் ஆனது எல்லாத்தையும். இப்போ ஸ்ட்ரைட்டாக மேலே வந்தாச்சு, எல்லா வேலையும் முடிச்சாச்சு. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா பக்காவாக நம்ம பேஸ்மெண்ட் ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட மாப் எக்ஸ்பி ஃபார்ம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், மேலே இருந்து டபக்குன்னு கீழே குதிச்சிடலாம். எப்படியே கடவுளை வேண்டிக்கிட்டு ஒரே வேண்டுதலில் குதியை போட்டால்
ஸ்வாஹா, ஏழுமலைவா, வெங்கட்ரமணா, கோவிந்தா, கோவிந்தா தான். அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதே ப்ரொசீஜர் தான். மாப் வந்து ஒரு ஹெச்பியோட கீழே விழும். இங்கே பாருங்க guys, அதுக்குள்ளே நமக்கு இப்போ க்ரீப்பர் ஒருத்தர் மாட்டிக்கிட்டான் டொக்கா. ஏன்டா க்ரீப்பர் என்னை எத்தனை வாட்டி அடிச்சிருப்பேன். அவ்வளோதான், சோழி முடிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக இப்போ மாப் எக்ஸ்பி கிடைக்குது பார்த்தீங்களா. இதே மாதிரி நான் ஒரு ஏஎஃப்கேல ஒரு மணி நேரம் போட்டு பண்ணிட்டுருந்தேன்னா எனக்கு ஒரு 100 எக்ஸ்பி கிட்டே கிடச்சிரும். அதை எடுத்துகிட்டு போய் என்சான்மெண்ட் பண்ணால் என்ன நல்ல ஐட்டம்லாம் கிடைக்கும் யோசிச்சு பாருங்கள். அடுத்து இப்போ நமக்கு முக்கியமான தேவையான ஒன்று பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஜட்டி பாய் ஸ்குவாடை ஃபுல்லாக அவுத்து விட போகிறோம். அப்போ தான் வந்து இந்த எலும்பு, இவன் ஜாம்பி, க்ரீப்பர் எல்லாம் இந்த பேஸ்மெண்ட் கிட்ட வரவே அப்படியே நடுங்குவாங்க. இவருங்க சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு குட்டி ஜாம்பி வந்துட்டான். ஆனால் என்ன அப்படின்னா, என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா, இவங்களை வளர்க்குறதுல இந்த குட்டி ஜாம்பியெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்துட்டு பாவம் பார்ப்பாங்க. இந்த பெருசு வேணா வந்தானா போட்டு தள்ளிடுவாங்க. அதனால ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், போயிட்டு ஒரு 7-8 உல்ஃபு பிடிச்சி நல்லா கறி மட்டன்லாம் போட்டு டேம் பண்ணி கொண்டு வந்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் கைஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு போயிட்டு உல்ஃப்லாம் டேம் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ஃபார்மில் நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, ஒரு 100 ஸ்கார்ஃப் ஃபோல்டிங்கை மேலே போட்டு ஏறணும். ஸ்கார்ஃப் ஃபோல்டிங் எப்படிடா நீ எடுத்த, உன்கிட்ட சுகர் கேன் ஃபார்மே இல்லையே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் என்ன பண்ணிட்டேன், பக்கத்துலேயே ஒரு சுகர் கேன் ஃபாரஸ்ட் இருந்துச்சு. போயிட்டு ஒன்று விடாமல் பாண்டா கரண்டி மாதிரி எல்லாத்தையும் அழிச்சு தூக்கிட்டு வந்துட்டேன். இப்போ அதை வச்சு தான் இவ்வளோ ஸ்கார்ஃப் ஃபோல்டிங் செஞ்சுருக்கேன். இப்போ இதை ஒன்று ஒன்றா பார்த்து ஒரு 100 போட்டு மேலே ஏறிட்டு, மேலே ஏறினதுக்கப்புறம் நம்ம கிளாஸ்லாம் வச்சு அப்படியே ஒரு பில்லை போட்டு இது பண்ணிடலாம். இது எதுக்கு அப்படின்னா, என்ட்ருமேன் ஸ்பான் ஆகிடக்கூடாது. என்ட்ருமேன் ஸ்பான் ஆகி அப்படியே கீழே விழுந்தான்னு வச்சுக்கோங்களேன், சும்மா சில்லுன்னு பறந்து பறந்து வந்து அடிப்பான். அதுக்காக தான் இப்போ இந்த மாதிரி நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். 1 2 3 4 அப்படின்னு 100 வரைக்கும் போட போகிறோம். 100 வரைக்கும் மேலே போட்டு ஹைட்டை ஏற்றி விட்டு அதுக்கு மேலே நம்ம வந்துட்டு கிளாஸு எல்லாத்தையும் வச்சு கவர் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஹைட் ஏற்றுற வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு அப்படியே ஸ்பீட் ரன்னில் போட்டு விட்ருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ், நான் வந்துட்டு மேலே ஏறி வந்துட்டேன். அவ்வளோதான், நம்ம ஃபார்முலா கரெக்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், ஹைட்டை போட்டு இப்போ மேலே ஃபுல்லாக காபிள் ஸ்டோன் வச்சு மறைச்சிடலாம். அப்போ தான் வெயிலும் படாது, இவங்களுக்குலாம் உள்ள வசதியாக ஜம்முன்னு இருக்கும். ஆனால் என்ன, அடுத்த 10 நிமிஷத்தில் கீழே வந்து செட்டு போயிடுவாங்க. இப்போ என்னோட கிளச்சிங் ஸ்கில்ஸை மட்டும் பாருங்க கைஸ். இருந்தாலும் பயமாக இருக்குது. ஸ்கேல் ஃபோல்டிங்கில் மூடிக்கிட்டு போய் ஸ்கேல் ஃபோல்டிங்லேயே பிடிச்சி கீழே விழுந்துடலாம். அப்படி இல்லைன்னா வாட்டர் பக்கெட்டை வச்சு விழுறேன்னு சொல்லிட்டு போன அந்த வீடியோவில் நடந்த மாதிரி மண்ணை கவுனா அவ்வளோ செத்து போயாச்சு. அவ்வளோதான், மறுபடியும் இங்கே ஸ்பான் ஆகிட்டோம். ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்டீவ் ஃபெல் ஃப்ரம் ஐ பிளேஸ். அவ்வளோதான், அலங்கார பந்தலிலே அலங்கார பந்த. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அதை கட்டி முடிச்சுட்டு நம்ம மேலே இருந்து கீழே குதிச்சு செத்துட்டோம். மறுபடியும் இங்கே ரீஸ்பான் ஆனோம். பார்த்தா நம்ம ஜட்டி பாய் ஸ்குவாட் ஃபுல்லாக இங்கே தான் இருக்காங்க வீட்டுக்குள்ளே. இவங்க அவுட் விட்டதுலேருந்து ஒரே குஷி தான். சும்மா இவங்களுக்கெல்லாம் அப்படியே குஷி தான் இவங்களை அவுட் விட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ், நம்மளோட எக்ஸ்பி ஃபார்ம் சும்மா பக்காவாக வேலை செய்யுது. ஜாம்பி குமிய திணற கீழே வந்து விழுந்து செத்துக்கிட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் ஒரு பிக்காக்ஸ் வச்சு அடித்தேன், எல்லாம் போய் சேர்ந்துக்குது. நமக்கும் எக்ஸ்பி அப்படி கிடைச்ச மாதிரி இருக்குது. சும்மா ஒரு 5 நிமிஷம் ஏஎஃப்கே பண்ணால் அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 எக்ஸ்பி கிட்ட எனக்கு கிடச்சிச்சு. இப்போ நைட் ஆகிற மாதிரி இருக்குது. சரி பரவாயில்ல, நம்ம ஜட்டி பாய் ஸ்குவாட் நம்ம கூட இருக்கும்போது நமக்கு என்ன பயம். வேணா சொல்லுங்கள் கைஸ், அடுத்த வீடியோவில் ஒரு அயன் கோலம் கூட போட்டுடலாம். அயன் கோலம் போடுறதுமே நம்ம ஒரு அயன் ஃபார்ம் செய்யணும் கைஸ். அப்புறம் கைஸ் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அயன் ஃபார்ம் செஞ்சுட்டு அப்புறமேட்டா பாருங்கள், நம்ம ரேஞ்சே மாறி போயிடும். அதுக்கப்புறம் நம்ம தான் மைண்ட் கிராஃப்டில் பணக்காரன், நம்ம தான் எல்லாமே அப்படின்ற மாரி. இப்போ நைட் ஆகினா க்ரீப்பர் வருவான். இப்போ ஆனால் க்ரீப்பர் வந்தாலும் பிரச்சனை இல்லை, ட்ராப் டோர் போட்டிருக்கனால அவனால் நம்மளை பார்க்க முடியாது, வெடிக்கவும் முடியாது. அதுக்கு தான் இந்த ட்ராப் டோர் போட்டு வச்சோம். இதுவே நம்ம காபிள் ஸ்டோன் போட்டு வச்சோன்னு வச்சுக்கோங்க, க்ரீப்பர் போட்டு தமால்னு வச்சுருப்போம். இப்போ அதெல்லாம் இந்த ட்ராப் டோர் போட்டு வச்சோம். இப்போ இன்னும் வேறு எந்த ஜாம்பியும் வர மாதிரி தெரியல. சரி, வீட்டுக்கு போய் தூங்கிடலாம் நினைக்கிறேன். எந்த ஜாம்பியும் ஆஹா சிலந்தி எலும்பு இவங்கெல்லாம் என்ன பாடுபடுத்துவாங்க. இப்போ பாருங்கள் வந்து தொப்புன்னு சூசைட் பண்ணிட்டுருக்காங்க எல்லாம். அந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து ஜாம்பி ஸ்குவாட் இருக்குது, இந்த பக்கம் நம்ம ஜட்டி பாய் ஸ்குவாட் இருக்குது. எனக்கு சண்டை போட வைக்கணும்னு ஆசை தான். ஆனால் இவங்க பார்த்தா அந்த அவெஞ்சர்ஸ் அசம்பிள் ஸ்குவாட் மாதிரி தெரியல, சும்மா தின்னுட்டு நம்மளே பார்த்துட்றேன், பின்னாடி ஜாம்பி வர்றதுக்குன்னு தெரியாமல். இங்கே பாருங்க, அவங்களே பயந்து நம்ம பக்கம் ஓடி வராங்க. இதுக்கப்புறமேட்டாவும் போனோம்னா நம்ம தான் தர்மட்டி வாங்கி பேண்ட்டு கிழிஞ்சு வருவோம். அதனால் நம்ம போய் படுத்துடலாம். சரி ஓகே கைஸ், இதோட வீடியோ கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், வின் பண்ணிக்கிறேன். உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கும் வரை பாய் ஃப்ரம் பொட்டேட்டோ கேமர்.